இந்த சீசன் பத்தி கொஞ்சம் பேசுவோமா? அதாவது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான கேர் கொடுக்கணும்? அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்க 6 மாசம், 1 வயசு, 1.5 வயசு குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கணும்? இன்னும் நியூ பார்ன் பேபிஸ்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கிளாத்திங் எப்படி வந்து உடை அணிவிக்கணும்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம வின்டர் சீசனுக்குனே ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இதுல இருந்து குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும்? அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரியான உணவுகள் என்னென்ன? இதெல்லாம் பார்த்துருவோமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா மதன்குமார். நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அலர்ஜி ஆஸ்மா சிறப்பு சிகிச்சை நிபுணர், இமயம் மருத்துவமனை, நாமக்கல். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கின் கேர் பத்தி சொல்ல போறேன். வின்டர் சீசன்ல குழந்தைங்களுக்கு ட்ரை ஸ்கின் வர்றது ரொம்பவே காமன். பட் இந்த ட்ரை ஸ்கின்க்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தா குழந்தைங்களுக்கு இது ரேஷஸ் இல்ல இன்ஃபெக்ஷன்ஸா ப்ரோக்ரஸ் ஆகாது. ஸோ குழந்தைங்களுக்கு ட்ரை ஸ்கின் வராம தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க சம்மர் சீசன்ல வந்து குழந்தைங்களை குளிக்க வைக்கும் போது ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வச்சிருப்பீங்க. இதையே வின்டர் சீசனும் டெஃபினெட்லி நீங்க கேரி பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் போடலாம், இல்ல பாதாம் ஆயில் யூஸ் பண்ணலாம். நல்லா சூடு பண்ணிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி குளிக்க வைங்க. குளிக்க வச்ச பிறகு வித்தின் 3 minutes, இதுதான் ரூல் ஆஃப் தம்ப்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைய குளிக்க வச்ச பிறகு 3 நிமிஷத்துக்குள்ள அவங்களுடைய பேபி மாய்ஸ்சரைசரை கம்ப்ளீட்டா ஹெட் டு டோ நீங்க இது பண்ணலாம். சிலருக்கு ஃபேஸ் கிரீம் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபேஸ் கிரீமை ஃபேஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஜெனரல் பாடி மாய்ஸ்சரைசரை நீங்க கழுத்துக்கு கீழே கம்ப்ளீட்டாவே தடவலாம். எக்ஸ்ட்ரா ட்ரையா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து சிலருக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ஏரியாஸ்ல, முட்டியில இதெல்லாம் தான் வரும், எக்ஸ்ட்ரா ட்ரையா இருக்கும். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து நீங்க ரிப்பீட்டடா மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வின்டர் சீசனுக்கு நீங்க செலக்ட் பண்ணும் போது மாய்ஸ்சரைசர்ஸ்ல சில விஷயங்களை நோட் பண்ணுங்க. அதாவது ஆயில் இல்லைன்னா கீ பேஸ்டா, நெய்யெல்லாம் இப்ப இன்ஃபியூஸ் பண்ணி நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துட்டு இருக்கு. கோகோ பட்டர், ஷீ பட்டர், ஜோஜோபா ஆயில், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின்னுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க சம்மருக்கு ஒரு மாய்ஸ்சரைசரும் வின்டருக்கு ஒரு மாய்ஸ்சரைசரும் நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க செலக்ட் பண்ணும்போது அது குழந்தைக்கு சேஃபா ஜென்டலானதான்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், குழந்தைங்களுக்கு துணி எப்படி நம்ம அணிவிக்கணும்? நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து டைரக்டா நீங்க ஸ்வெட்டர், அதாவது உள்ளன் வேற பயன்படுத்தாம அவங்கள லேயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு காட்டன் வெஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேல நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஷர்ட்ஸ், ஃபுல் ஸ்லீவ் பேண்ட் நீங்க போடுங்க. நியூ பார்ன்ஸ்க்கு டெஃபினட்டா தலை அண்ட் கைகள் கால்கள் கவர் பண்ணணும். ஸோ கேப், மிட்டன்ஸ், கிளவுஸ், சாக்ஸை வந்து போட்டு வச்சிருங்க. ஸோ தட் அவங்க எப்பவுமே வார்மா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சில குழந்தைங்களுக்கு இந்த வின்டர் வேற, அதாவது உள்ளன் வேற வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், ஸ்கின் இச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வின்டர்ஸ்ல வந்து உள்ளன் யூஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. 2 லேயர் ஆஃப் நல்ல காட்டன் கிளாத், மஸ்லினால செஞ்ச காட்டன் கிளாத் எல்லாம் நீங்க லேயர் பண்ணீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ரொம்ப ஜென்டலாகவும் பேபி ஸ்கின் மேல இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸ்கின் கேர் பத்தி பேசியாச்சு. அடுத்து பேபிங். தினமும் குளிக்க வைக்கணுமான்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க 6 மாசத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா நீங்க ஆல்டர்னேட் டேஸ் குளிக்க வச்சுக்கலாம். பியாண்ட் தட் நீங்க டெய்லி பாத் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஹெட் பாத் கொடுக்குறீங்கன்னா வாரம் ஒரு வாட்டி இல்ல 4-5 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுங்க. ஸோ அடுத்து ஃபுட், எந்த மாதிரியான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு எப்படி எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றது? இதுக்கு வந்து சிரப் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு மருந்துனாலதான் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகாதீங்க. அதை வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கிச்சன்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸே நிறைய எதிர்ப்பு சக்தி. இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்தியன் மசாலாஸ்லாம் வந்து அதிகமான எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. ஸோ அதுல வந்து மஞ்சள், இஞ்சி, அப்புறம் கருமிளகு, பிளாக் பெப்பர், பூண்டு, இது எல்லாமே வந்து ரொம்ப ரிச் இன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம். சின்னதா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா கூட தொண்டை கரகரப்பா இருக்கும். பால்ல வந்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கருமிளகு தூள் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த ட்ரை காஃப்க்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இன்னொன்னு எக்ஸலண்டான இந்த ட்ரை காஃப் ரெமெடி வந்து ஹனி, தேன். தேனை வந்து 1 வயசுக்கு மேல இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான நம்ம வீட்டுல லோக்கலா அவைலபிளா இருக்கக்கூடிய ஸ்பைசஸே வந்து நீங்க டெஃபினெட்லி யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ். அண்ட் வின்டர் சீசன்ல வரக்கூடிய காமன் இன்ஃபெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூ இன்ஃபெக்ஷன். ஸோ ஃப்ளூ தடுப்பூசி வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஃப்ளூ தடுப்பூசியை 6 மாசம் உங்க குழந்தைங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா போட்டுக்கலாம். இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. வருஷம் ஒரு முறை இந்த ஃப்ளூ தடுப்பூசி ஸ்ட்ரெயின்ஸ்க்கு ஏற்றபடி மாறும். ஸோ நீங்க ஃப்ளூ தடுப்பூசியை வருஷம் ஒரு வாட்டி இந்த வின்டர் சீசன் அப்போ தாராளமா போட்டுக்கலாம்.
ஃப்ளூ இல்லாம வேற என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் காமன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ லேசான சளியில இருந்து ஆரம்பிச்சு நிமோனியா வரைக்கும் இருக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் காமன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே குழந்தைங்களை பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க செஞ்சுடுங்க. சப்போஸ் நிமோனியா மாதிரி அதாவது ரொம்ப பிரீதிங் ஃபாஸ்டா வருது, குழந்தைங்களுக்கு மூச்சு விட சிரமமா இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி நீட்ஸ் அட்மிஷன். ஸோ குழந்தைங்களுக்கு வின்டர் கேர்ல மெயினா நம்ம பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய ஸ்கின் கேர். அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராம பார்த்துக்கணும். முக்கியமா இன்ஃபெக்ஷன்ஸும் சளி இருமல் இருக்கிறவங்க குழந்தைகிட்ட வராம மாஸ்க் பயன்படுத்துறது, ஸ்ட்ரிக்டான ஹேண்ட் வாஷிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிளாதிங் பத்தி சொல்லியிருக்கேன் அண்ட் சில இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கேன். ஸோ வேற உங்களுக்கு வின்டர் கேர் பத்தின சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, டெஃபினட்டா நான் அதுக்கு பதில் தரேன். தேங்க்ஸ்.